ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவே. ஓம் நமோ நாரதநாராயணாய நமகா. இன்று குரோதி வருஷத்தினுடைய உத்தராயணம் வசந்த ருதவ், அந்த சித்திர மாதத்தினுடைய 18ஆம் தேதி புதன்கிழமை. இன்று முக்கியமாக குழந்தையே இல்லை, நல்ல குழந்தைகள் இல்லை, ஊனமுற்ற குழந்தைகள் இருக்கின்றன. அப்படி இல்லாத நல்ல குழந்தை வேண்டும். பல வருஷங்கள் ஆகி திருமணமாகி எவ்வளவோ வைத்தியங்கள் பார்த்தும் சந்ததி தழைக்கவில்லையே என்று ஏங்கி வருகின்ற தம்பதியருக்கு ஒரு அற்புதமான பித்ரு சாபங்கள், பித்ரு தோஷம் இருந்தால் அது உடனடியாக நீங்கள் சிறப்பு வழிபாடு செய்கின்ற இடம் பவழமல்லி ஸ்தல விருட்சமாக உள்ள ஆலயத்திலே இறைவனுக்கு என்ன செய்யணும்? புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் வருகின்ற இன்றைக்கு அந்த புதன் ஹோரை நேரத்திலே காலம்புற 6லேருந்து 7, மத்தியானம் 1லேருந்து 2, மாலை இரவிலேருந்து 8லேருந்து 9 இந்த நேரத்திலே சர்க்கரை பொங்கல் அபிஷேகம். சில கோயில்களிலே ரொம்ப ஆடம்பரம் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் காசு வாங்கிக்கிட்டா பண்ணிக்கிட்டாங்க, மனசு வேதனையாக இருக்குது. அபிஷேகம் செய்த வேண்டியது, சந்தன காப்பு போல் சாத்த வேண்டியது. அப்படி போட்ட காப்பை தீபாராதனை முடிந்து எல்லோருக்கும், பெரியவர்கள் சிறியவர்களுக்கெல்லாம் நிறைய வாழை இலையில் வைத்து தானம் கொடுத்தால் பிரம்மஹத்தி தோஷத்தோட பித்ரு தோஷமும் சேர்ந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு சத்தான குழந்தைகள். இந்த பவழமல்லி, அந்த பவழமல்லி தோன்றிய இடத்திலே மகாலட்சுமியானவர் தோன்றிய இடம்தான். அதாவது கும்பகோணம் நாச்சியார் கோயில் அடுத்த தெருவில் அருமையான, அதாவது சித்தேஸ்வரருடைய ஆலயத்திலே பவழமல்லி தான் ஸ்தல விருட்சம். இங்கே தான் தாயார் வஞ்சுலவள்ளி பூமிக்கு அடியில் இருந்ததை கருடாழ்வார் உலகுக்கு உலர்த்தி சீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்த கல்கருடனாக இன்று கல்லாய் நிற்கின்றார். சித்தேஸ்வரர் எவ்வளவு பெரிய காரியங்களும் சித்தி தருகின்ற அற்புதமான பித்ரு சாபங்கள், பித்ரு தோஷங்கள் மறைய வழிபடும் ஸ்தலம் இது. பக்கத்திலே அழகாபுத்தூர் முருகர் வள்ளி தெய்வானையுடன் திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்துடன் கூடிய அற்புதமான மேற்கு நோக்கிய ஸ்தலம் வேறு எங்கேயுமே கிடையாது. இங்கே ஸ்வர்ணபுரீஸ்வரர் படிக்காசுநாதர். நீங்கள் ஒரு குண்டுமணி அளவு இந்த சுவாமிக்கு வேண்டிட்டு ஒரு குந்துமணி அளவு ஸ்வர்ணத்தை, தங்கத்தை உண்டியலில் போட்டால் நீங்கள் தான் பெரிய பல அடுக்கு மாடி கொண்ட தங்க கடை, தங்க சுரங்கம், தங்க வியாபாரமெல்லாம் பண்ணலாம். தங்கம்னு பேர் வச்சுருக்க வாழ்க்கையில் படாத பாடுபடுவாங்க, ஆனால் மேலே வருவாங்க. ஆனாலும் ஸ்வர்ண தேவதைகள் அனுக்கிரகம் செய்கின்ற அற்புதமான அழகாபுத்தூர் பக்கத்திலேயே அந்த திருநறையூர், அந்த நாரைக்கு முக்தி கொடுத்த இடம்தான் திருநறையூர். அங்கே கார்த்திக் என்கின்ற அற்புதமான குருக்கள் இருக்கார். அந்த திருநறையூரில் கொஞ்சம் வயசானவராக இருந்தாலும் அவரிடம் போய் கொஞ்சம் அனுமதி வாங்கி, அந்த பையன் நல்ல பையன், அந்த குருக்கள் பையன், கேட்டு செய்யுங்கள். நமது அகசிய விஜயத்தினுடைய புத்தகத்தை கொடுங்கள். அங்கே நாயன்மார்களின் வம்சத்திலே பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அதை போய் செஞ்சால் எப்பேற்பட்ட பித்ரு தோஷங்களும் நிவர்த்தியாகி நல்ல குழந்தை பிறக்கும். இது திருநறையூர் கும்பகோணம் நாச்சியார் கோயில் அருகில் இருக்குது. இந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பம்லாம் கிடைக்கும்போது நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டா என்ன பண்ணுறது? இதை 10 பேருக்கு எடுத்து சொன்னாதானே ஐயா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சுயநலமாக இதை பண்ணக்கூடாது. இப்படி இதுக்கெல்லாம் நன்றி நன்றின்னு யாருக்கு சொல்லணும்? அகசிய விஜயம். தேவன்குடியை பற்றி ஒரு அற்புதமான பெண்மணி சொன்னாங்க. நாங்கள் பார்க்கும்போது, நல்லா கேட்கும்போது மிக மிக அருமையாக இருந்தது. ஆனால் நெற்றியில் இருந்தது ஒட்டு பொட்டு, ஸ்டிக்கர் போட்டு. அவங்க எவ்வளோ பரிசுத்தமாக இருப்பாங்கன்னு பார்த்துக்க வேண்டியதான். இப்படி அடுத்தது இன்று அற்புதமான நிகழ்ச்சிகள். சித்திரை மாதம் 18ஆம் தேதி திருவோண நட்சத்திர வழிபாடு ஸ்தலம் முசிறி. முசிறி என்கின்ற இடம் பல இடங்கள் இருக்கின்றது. இன்னைக்கு மே மாதம் 1ஆம் தேதி 2024 புதன்கிழமை. திரையம்பக சவிது ரேகா எனப்படும் அணிலினுடைய முதுகில் 3 கோடு இருக்குது. அதுதான் முசிறி கோடுகள். முத்தான சுத்ரூப ரிஹிங்கார தோடி அப்படின்னு சொல்ல. ரிஹிங்கார துணி
அப்படின்னு சித்தர்கள் அருமையாக சொல்கிறது. இதுதான் சுருக்கமாக என்னமா சொல்கிறோம்னா முசிறி. முசிறி கிடையாது, முசிறி என்றாகி காலப்போக்கில் முசிறி 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 ஆகிட்டு. இது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியை பற்றி உங்களுக்கு தெரியும். தியாகராஜரை ஆராதனை செய்தவர். அவருக்கு ஏதோ கர்ம வினைகளின் விளைவு மற்றும் ஏதோ ஒரு தெய்வீக சாபம், அதனுடைய காரணமாக அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பெரும் தொழுநோய் கொண்டு அவர் படாத பாடுபற்றி கஷ்டப்பட்டார். அதில் இருந்து அந்த ஸ்ரீ முசுகுந்த சக்கரவர்த்தியானவர் முழுமையாக அதிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு வழிகாட்டிய சித்தரே ஸ்ரீ முசிறி கோட்டு சித்தர் ஆவார். முசுகுந்த சக்கரவர்த்தியே பெரிய சக்கரவர்த்தினாலே ராஜாவிட பல ஆயிரம் ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணவர். ஆனால் அந்த மாதிரி தர்மம் செஞ்சவருக்கு ஒரு சித்தர், அந்த சித்தனுடைய பேர் முசிறி கோட்டு சித்தர். இந்த பட்டுக்கோட்டை மதுக்கூர் அருகிலே உள்ள முசிறி. நன்றாக தெரிந்துக்கோங்க, முசிறி என்பது திருச்சிக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது, இதெல்லாம் கிடையாது. பட்டுக்கோட்டை மதுக்கூர் பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள இடம் முசிறி. இந்த ஸ்தலத்திலே அருளும் சிவபெருமானுடைய பெயர் ஸ்ரீ கைலாசநாதர். இங்கு இருக்கின்ற தீர்த்தம்தான் முசிறி தீர்த்தம். கங்கா யமுனா கோதாவரி சொல்கிறோம். இந்த தீர்த்தத்துக்கு முசிறி தீர்த்தம் என்று பெயர். தமிழ் வருஷத்திலே சித்திரை மாதம் நடராஜர் அபிஷேக தினமான ஸ்தலமே இந்த முசிறி ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயமாக சித்தர்கள் சொல்கின்றது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு சித்தரை திருவோண நட்சத்திரத்திலும் இங்கே வந்து நீராட வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. பல கோடி பாவகர்மாக்களை போக்கின்ற குரு பெயர்ச்சியுடன் கூடிய அற்புதமான இந்த காலத்திலே முசிறி ஸ்தலத்திலே வந்து நீராட வேண்டும். நீர் இல்லை என்றால் அருகில் உள்ள இடத்திலிருந்து தக்க பாத்திரங்களை வைத்துக்கொண்டு அங்கே குளிக்க வேண்டும். இப்படி இந்த முசிறி ஸ்தலத்தினுடைய முசிறி தீர்த்தம் அவ்வளவு சக்தி வாய்ந்த. முசிறி என்ற பெயரிலே 3 இடம் இருக்கின்ற 3 ஸ்தலம் இருக்குது. ஒன்று பட்டுக்கோட்டை மதுக்கூர் அருகில் உள்ளது, 2வது கரூர் குளித்தலை அருகில் உள்ளது, 3வது திருவாரூர் கொரடாச்சேரி அருகில் உள்ளது. ஆனால் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பட்டுக்கோட்டை மதுக்கூர் பட்டுக்கோட்டைக்கு இடையில் உள்ள ஸ்தலம் முசிறி ஸ்தலம். இந்த ஆலயத்தின் தீர்த்தத்தின் மருத்துவ சக்தியை, நோய் நிவாரண சக்தியை, ஆலய மகிமையை உலகத்துக்கு முதல் வெளிக்காட்டிய பெருமை ஸ்ரீ முசிறிக்கோட்டு சித்தரையும் ஸ்ரீ முசுகுந்த சக்கரவர்த்தியுமே சாரும். திருவோண நட்சத்திரத்திலே பிறந்த அத்தனை பேருக்கும் ஆயுள்கால வழிபாட்டு ஸ்தலம் முசிறி முசிறி முசிறி. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முசிறி என்பது சித்தர்கள் வாக்கு. பட்டுக்கோட்டை மதுக்கூர் அருகில் உள்ளது. திருக்கணித முறைப்படி நேரப்படி நடப்பு குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கில மாதம் 1ஆம் தேதி மே 2024 நடராஜர் அபிஷேக தினமாகவும் திருவோண நட்சத்திர தினமாகவும் அமைவது நாம் செய்த பாக்கியம். வருஷத்துக்கு ஒரு முறையே அமையும். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்களை கிடைக்கும்போது உரிய முறையிலே அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய கடமை. எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செஞ்சாதான் ஐயா பலன், அப்போ தான் பலனும் பெற முடியும். ஆனால் நன்றியை நமது அகஸ்திய விஜயம் வாத்தியாருக்கு சொல்லுங்கள். அப்பொழுதுதான் வாத்தியார் ஆனந்தப்படுவார். நான் வந்தோம், குளித்தோம், ஏதோ படித்தோம், கேட்டோம் சொல்லாங்க. மேலும் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தொலைபேசி கைபேசி அந்த எண்ணை தருகின்றேன். 9488765604. இவரை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு எல்லா விதமான வழிகாட்டுதலும் உண்டு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி திருவோண நட்சத்திர வழிபாட்டு ஸ்தலம் முசிறி 1/5/2024. இது ஒவ்வொரு மாத திருவோண நட்சத்திரத்திலும் உரிய விரதத்துடன் அந்தந்த ஸ்தல தீர்த்தத்திலே நீராடி இறை தரிசனம் செய்பவர்களுக்கு 3 முசிறி ஸ்தல அங்கே உள்ள 3 ஸ்தலங்களிலும் ஸ்ரீ முசிறிக்கோட்டு சித்தர் கண்டிப்பாக நேரடியாக தரிசனம் தருவார். இறையருளால் இன்னைக்கும் நடக்கின்றது. திருவோண நட்சத்திர விரதம் உரிய முறையிலே கடைபிடித்து மதுக்கூர் முசிறி ஸ்தல தீர்த்தத்திலே நீராடுவதால்
உடல், மனசு, உள்ளம் இந்த மூணுக்குமான பூரண சுத்தி கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் உத்தம பெரியவர்களின் நல் தரிசனம் தினமுமே கிடைச்சுட்டு இருக்கும். அதுவும் நல்ல நமக்கு வாழ்க்கை கை கொடுக்கும். நோய் நிவாரணத்துக்கும் உதவும். பிள்ளை பேற்றுக்கு உதவும். அற்புதமான ஸ்தலம் முசிறி. இந்த தீர்த்தத்தில் நீராடும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்துதி என்ற மும்முசிறி அப்பனாம் அப்பனவன் செப்பு செம்மை மிகு விருதபரி சீரிய டற்கொப்பு அம்மையப்பரும் அம்மையப்பனும் உயர் ஒப்பிலிய பிள்ளைய பூ சும்மா ஓணத்து சுகசிவத்து பேரொப்பு நல்வாழ்விற்கான நன்றி உணர்வை பெறுவதற்கு தம் முன்னேற்றத்திற்கும் துணையாய் இருந்தவர்களை நன்றி இல்லாது இகழ்வதும் துரத்தி பகைமையும் கொண்டதால் வந்த தோஷங்கள் அகலும். உறவை பிரித்த பகைமை முறிந்து சாந்தமய ஒற்றுமை நிறைவிடவும் உதவும். இந்த முசிறி ஸ்தலத்திலே தீர்த்த நீராடல் உதவும். வருடத்துக்கு ஒரு முறையே அமையும். ஆனால் இன்றைய வருடத்தில் உள்ளது போல் அடுத்த வருஷத்தில் சேர்ந்து வரும்னு சொல்ல முடியாது. இந்த நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நாம் எல்லாம் அதை உரிய முறையிலே அதை பயன்படுத்தி கொள்ள முயன்றால் எதையும் அதுவும் குரு நம்பிக்கையோடு செய்தால் அப்பத்தானையா பலன் உண்டு. இது வாத்தியார் சொன்ன முக்கிய குறிப்பு. பூஜா பலன்களை அவரவர்கள் குருவிற்கு அர்ப்பணம் செய்தால் விசேஷமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அகஸ்திய விஜய மாத இதழ் மற்றும் சிறிய நுணுக்கமான இறை ரகசியங்கள் பற்றிய புத்தகங்களை சென்னை அகஸ்திய விஜய கேந்திராலயம், ஸ்ரீரங்கம் ஜெய் விஜய் ஜெனரல் ஸ்டோர், நர்பவி ஸ்டோர், திருவண்ணாமலை லோப்பமாதா அகஸ்தியர் ஆசிரமத்தில் நேரடியாக பெறலாம். இதற்கு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற எந்த திருப்பணியும் நற்பணியும் இவர்கள் மூலமாக செய்வது புனிதமானதும் ஏற்றமானதும் முறையாக போய் சேரும் என்பது தெரிந்து கொண்டது. இன்று குரு பயிற்சி மாலை 3:36 நடைபெற்றாலும் ஆனால் காலையிலிருந்து அவர் அடுத்த ராசிக்கு புறப்படுவதும் மேலே தாளம்னு சொல்ல முடியும், வெண்சாமரை வீச முத்துக்கொடை பிடிக்க இப்படி ஒரு நல்லதெல்லாம் நடக்கும். அதனால் குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையதே அருளாளா அருணாச்சலா என்று முடிக்கிறோம்.